நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்என்ஏ இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது ஆர்என்ஏ குறுக்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்என்ஏஐ, அந்த ஸ்மால் ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுக்கீடு, இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஐயை குறிக்கக்கூடியது. ஓகேவா. ஆல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆர்கனிசம் ஆர் த ரிசல்ட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ் விச் ஆர் ரீஜன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் டிஎன்ஏ. ஒரு ஆர்கனிசத்தில் எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே எதனுடைய விளைவுகள் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ். அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஜீன்கள் மூலமாக தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கேரக்டரானது எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ரைட்டா. இது எங்கே இருக்குது அப்படின்னா விச் ஆர் ரீஜன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் டிஎன்ஏ. அது எங்கே இருக்கும்? நியூக்ளியர் டிஎன்ஏ. ஸோ ஏன் அதை நியூக்ளியர் டிஎன்ஏன்னு மென்ஷன் பண்ணுறோம்? ஏன்னா எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் எங்கே இருக்குது? மைட்டோகாண்ட்ரியாவிலையும் டிஎன்ஏ இருக்குது, குளோரோபிளாஸ்ட்லேயும் டிஎன்ஏ இருக்குது. ரைட்டா. ஸோ அந்த டிஎன்ஏ கிடையாது. எந்த டிஎன்ஏ? நியூக்ளியர் டிஎன்ஏ தான். ரைட்டா. திஸ் எக்ஸ்பிரஷன் இன்வால்வ்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்டு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த நியூக்ளியர் டிஎன்ஏஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று டிரான்ஸ்கிரிப்ஷனு, இன்னொன்று டிரான்ஸ்லேஷன். எப்போ? புரோட்டீன் சிந்தசிஸ் போது. இப்போ புரோட்டீன் சிந்தசிஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் சின்னதாக உடஞ்சி வெளியில் வரும். ரைட்டா. அது வந்து ஆர்என்ஏவாக செயல்படும். அண்டு அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். டிரான்ஸ்லேட் பண்ணி அது என்னவாக மாறும்? மெசேஜஸை எடுத்துகிட்டு கோடான்ஸாக வரும். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி மெசஞ்சர் ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, அப்புறம் ரிபோசோமல் ஆர்என்ஏ கொண்டுட்டு போய் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். அது வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸில் ஒரு பெரிய பார்ட்டு. இதில் டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெஃபர்ஸ் டு த காப்பிங் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் த டிஎன்ஏ கால்டு சென்ஸ் ஸ்ட்ராண்டு பை ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்குது? டிரான்ஸ்கிரிப்ஷன் ரெஃபர்ஸ் டு த காப்பியிங் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் த டிஎன்ஏ பை ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா. அப்போ காப்பிங் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா இப்போ அந்த டிஎன்ஏவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது ஒரு டிஎன்ஏ அப்படின்னா இதில் ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ரைட்டா. ஸோ இது வந்து டபுள் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இதிலேருந்து ஒரு காப்பியிங் நடக்கும். காப்பியிங் நடக்கும்போது இப்போ இந்த போர்ஷன்ஸ் மட்டும் நமக்கு வருது அப்படின்னா இப்போ இந்த போர்ஷன்ஸ் மட்டும் இருக்குது. ரைட்டா. ஸோ இப்போ இதை தான் காப்பியிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது என்ன பண்ணப்பட்டிருக்கு? காப்பி பண்ணப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ இதை தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது யார் மூலமாக நடக்கும் அப்படின்னா டன் பை ஆர்என்ஏ. ஆர்என்ஏ அப்படிங்கிறது ரிபோ நியூக்ளிக் ஆசிட், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் போது உருவாகிறது. ஓகேவா. தென் this RNA as soon as it formed cannot be straight away sent to the cytoplasm to undertake the process of translation. அப்போ இந்த ஆர்என்ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா cannot be straight away sent to the cytoplasm. அப்படியே சைட்டோபிளாசத்துக்கு வந்துடாது. எதுக்கு? டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு நேரடியாக வந்துடாது. இட் ஹேஸ் டு பி எடிட்டட் அண்ட் மேட் சூட்டபிள் ஃபார் டிரான்ஸ்லேஷன் விச் பிரிங்ஸ் அபவுட் டு ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அப்போ சைட்டோபிளாசத்துக்கு வரணும் அப்படின்னா அதில் என்னென்னலாம் நடக்கணும்? எடிட்டிங் நடக்கணும். எதுக்காக? மேட் சூட்டபிள் ஃபார் டிரான்ஸ்லேஷன். அப்போ அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த அந்த ஆர்என்ஏ வந்து என்ன பண்ணணும்? அதை எடிட் பண்ணணும். ரைட்டா. ஒன் ஆஃப் த மெயின் ஐட்டம்ஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த ஆர்என்ஏ ஸ்டாண்ட் ஆர் த இன்ட்ரான்ஸ். ஸோ அப்போ அந்த ஆர்என்ஏவில் நம்ம எதை வெளியே அனுப்ப போகிறோம்? மெயினாக எதை வெளியில் அனுப்பணும் அப்படின்னா இன்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணணும்? வெளியில் அனுப்பணும். இப்போ இந்த இன்ட்ரான்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரோட்டீன் சிந்தசிஸ் படிக்கல இன்ட்ரான்ஸு எக்ஸ்ட்ரான்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ரைட்டா. அதாவது இன்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆர்என்ஏவில் ஒரு பகுதி. ரைட்டா. அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸை நீக்கணும். ஆல் தீஸ் சேஞ்சஸ் பிஃபோர் டிரான்ஸ்லேஷன் நார்மலி டேக்ஸ் பிளேஸ் வேர் பை சர்டன் ரீஜன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் சைலன்ஸ். ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனுக்கு முன்னாலேயே நடக்கணும். ஆல் தீஸ் சேஞ்சஸ் பிஃபோர் டிரான்ஸ்லேஷன் நார்மலி டேக்ஸ் பிளேஸ். எப்போ? வேர் பை சர்டன் ரீஜன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் சைலன்ஸ். அப்போ அந்த டிஎன்ஏனுடைய பகுதிகள் வந்து சைலன்ஸ் அப்படின்னா அது செயல்படாமல் இருக்கும்போது இந்த சேஞ்சஸ்லாம் நடந்துகிட்ருக்கும். ரைட்டா. ஏன்னா இந்த சேஞ்சஸ் நடக்கும்போது டிஎன்ஏ என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அதனால தான் இது ஆர்என்ஏ இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்என்ஏ குறுக்கீடு செய்யுது எது? டிஎன்ஏனுடைய வேலையை. ஹவவர் தேர் இஸ் அண்ட் பேத்வே. ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேத்வேல நடக்கக்கூடியது, அதாவது ஒரு வழிகாட்டு நெறிமுறைப்படி நடக்கக்கூடியது. RNA interference is a biological process in which RNA molecules inhibit gene expression or translation. ஸோ அப்போ இந்த RNA என்ன பண்ணுது அப்படின்னா ஜீன் எக்ஸ்ப்ரெஷன் ஆர் டிரான்ஸ்லேஷனை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த RNA இன்டர்ஃபியரன்ஸ் என்ன பண்ணுது? இந்த RNA குறுக்கீடு அப்படிங்கிறது
ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் என்ன பண்ணுது, இன்ஹிபிட் ஜீன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஜீன் எக்ஸ்பிரஷன்னா டிஎன்ஏ அந்த இடத்துல செயல்பட்டுச்சுன்னா தான் அந்த ஜீனானது செயல்படும், எக்ஸ்பிரஸ் ஆகும், அந்த கேரக்டரை வெளிப்படுத்தும். ஆனால் இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஹிபிட் ஜீன் எக்ஸ்பிரஷன், இது ஜீன் எக்ஸ்பிரஷன்ஸை தடை செய்யுது அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் டன் பை நியூட்ரலைசிங் டார்கெட்டட் மெசஞ்சர் ஆர்என்ஏ மாலிகூல்ஸ். இது யார் மூலமாக நடக்குது, நியூட்ரலைசிங் டார்கெட்டட் மெசஞ்சர் ஆர்என்ஏ மூலமாக இந்த இன்ஹிபிஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா? ஏ சிம்பிளிஃபைடு மாடல் ஃபார் த ஆர்என்ஏஐ, அதாவது ஆர்என்ஏ இன்டர்ஃபியர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் ஆர்என்ஏஐ அப்படின்னு சொல்கிறோம். pathway is based on 2 steps, 2 ஸ்டெப்பில் நடக்குது, ஈச் இன்வால்விங் ரிபோநியூக்ளியஸ் என்சைம். ஸோ அப்போ இந்த 2 ஸ்டெப்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருடைய இன்வால்மெண்ட் இங்கே இருக்குது, ரிபோநியூக்ளியேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரிபோநியூக்ளியேஸ் அப்படின்னா இப்போ டிஎன்ஏ வந்து டியாக்ஸிரிபோநியூக்ளிக் ஆசிட், ரிபோநியூக்ளிக் ஆசிட் சொல்கிறோம். ரிபோநியூக்ளிக் ஆசிடுங்கிறது ஆர்என்ஏ, ரிபோ. அப்போ டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏலேருந்து அந்த ரிபோநியூக்ளியஸ் என்சைம் அப்படின்னா என்னது, அதை உடைக்கக்கூடிய என்சைம் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ட்ரிகர் ஆர்என்ஏ, ஏதர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ ஆர் எம்ஐஆர்என்ஏ ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ட். ரைட்டா? அதாவது மெசஞ்சர், அதாவது ஆர்என்ஏ இன்டர்ஃபியரிங் ப்ரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தான் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பானது என்ன ஆகுது, நடக்குது. இட் இஸ் ப்ராசஸ்டு இன்டு எ ஷார்ட் இன்டர்ஃபியரிங் ஆர்என்ஏஸ், அதாவது எஸ்ஐஆர்என்ஏஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது, ஷார்ட் இன்டர்ஃபியரிங் ஆர்என்ஏ அப்படின்ட்டு. இப்போ இந்த ஷார்ட் இன்டர்ஃபியரிங் ஆர்என்ஏ என்ன பண்ணுது அப்படின்னா இதுதான் பல கோடிங்ஸ், அதாவது டிஎன்ஏ செயல்படாமல் தடுத்துட்டு ஆர்என்ஏ ட்ரிகர் ஆர்என்ஏ, அதாவது டிரான்ஸ்லேட் நடக்குது இல்லையா, அதுக்கு முன்னாலேயே இது என்ன நடக்குது, ஷார்ட் ஃபார்ம்ஸாக மாறுது, சின்னதாக ஆர்என்ஏ இன்டர்ஃபியரஸாக மாறுது. ரைட்டா? பை த ஆர்என்ஏஸ் 2 என்சைம். இது எதன் மூலம் நடக்குது அப்படின்னா ஆர்என்ஏஸ் அப்படின்னா ஆர்என்ஏவை உடைக்கக்கூடிய என்சைம் தான் ஆர்என்ஏஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டைசர் அண்டு ட்ரோசா அப்படின்னு பேர். டைசர் அண்டு ட்ரோசா அந்த ஆர்என்ஏவை க்ளீவ் பண்ணக்கூடியது, உடைக்கக்கூடிய என்சைம்ஸ். ஓகேவா? இந்த செகண்ட் ஸ்டெப் எஸ்ஐஆர்என்ஏஸ், அதாவது ஷார்ட் இன்டர்ஃபியரிங் ஆர்என்ஏஸ் ஆர் லோடட் இன்டு த எஃபெக்டர் காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்போ இந்த ஆர்என்ஏஸ் இருக்குல்ல, இந்த எஸ்ஐஆர்என்ஏஸு இதை அப்படியே என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. அப்போ அவங்க செயல்படணுன்னா அவங்கள எங்கே மாற்றணும், எஃபெக்டர் காம்ப்ளெக்ஸுக்கு மாற்றணும். அவங்களுக்கு பேர் ஆர்என்ஏ இன்டியூஸ்டு சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ், அதாவது ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? என்னன்னு சொல்கிறோம், ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ். அப்போ இந்த எஸ்ஐஆர்என்ஏஸை ரிஸ்க் காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம மாற்றினோம்னா தான் அது அங்கே வேலை செய்யும். The siRNAs unwound during RISC assembly and the single-stranded RNA hybridizes with messenger RNA target. இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா the siRNAs அப்படிங்கிறது இஸ் unwound அப்படின்னா பிரிக்கப்படும் அர்த்தம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ இது வந்து ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படின்னா இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ என்ன பண்ணும், இது அன்வுண்டு அப்படின்னா சின்னதாக உடையும். ரைட்டா? என்ன ஆகுது, இது சின்னதாக உடைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உடையும் போது இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட். இப்போ இது ஒரு பார்ட்டு, இது 2வது பார்ட்டு, இது 3வது பார்ட்டு. ஸோ அப்படி சின்ன பீசஸாக பிரியும். அதை தான் எஸ்ஐஆர்என்ஏஸ் அன்வுண்டு டூரிங் ரிஸ்க் அசம்பிளி அப்படின்னு சொல்கிறோம். ரிஸ்க் அசம்பிளிங்கிறது என்னது, ஏற்கனவே சொன்னோம், ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ்னு அப்படின்னு ஒன்று இருக்கும். ரைட்டா? அந்த ரிஸ்க் காம்ப்ளெக்ஸோட இது வந்து ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ்னு வச்சுக்குவோம். இந்த ரிஸ்க் காம்ப்ளெக்ஸோட அது இணையும் போது அந்த மெசஞ்சர் ஆர்என்ஏஸ், அந்த எஸ்ஐஆர்என்ஏஸில் என்ன ஆகும், சின்னதாக உடையும். ரைட்டா? அந்த டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்தது இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறிடுச்சு. ஓகேவா? இந்த SRNA is unknown during risk assembly and the single stranded RNA hybridizes with the messenger RNA target. இப்போ அந்த ரிஸ்க் காம்ப்ளெக்ஸுக்குள்ளார அன்வைண்ட் ஆயிருந்துச்சு இல்லையா அந்த எஸ்ஐஆர்என்ஏஸு, அது வந்து என்னாகும் அப்படின்னா அந்த எந்த ஆர்கானிசத்தில் இருக்குதோ அந்த ஆர்கானிசத்துடைய மெசஞ்சர் ஆர்என்ஏவோட இன்டர்பிரேட் ஆகும். ஸோ ஹைப்ரிட் சைஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த எஸ்ஐஆர்என்ஏஸினுடைய ஸ்டாண்டும் அந்த ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய மெசஞ்சர் ஆர்என்ஏவே என்னாகும், ஹைப்ரிடைசேஷன் ஆகிட்டு மெசஞ்சர் ஆர்என்ஏ டார்கெட்டில் அது என்ன பண்ணும், உள்ள செயல்பட ஆரம்பிக்கும். இதை நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா திஸ் ஆர்என்ஏஐ, அதாவது இந்த ஆர்என்ஏ இன்டர்ஃபியர் அப்படிங்கிறத
seen in plant feeding nematodes. தாவரங்களை சாப்பிடக்கூடிய சில புழுக்களில் இந்த RNA இன்டர்ஃபியர்ஸை நம்ம பார்க்க முடியும். ரைட்டா? ஸோ இதுக்கு ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் RNA இன்டர்ஃபியரன்ஸு. ஸோ இப்போ இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ டபுள் ஸ்டாண்டர்டு RNA இந்த இடத்துல இருக்கா? ஸோ இது வந்து பிளான்ட் செல்லு, ஓகேவா? இது வந்து பிளான்ட் செல்லுக்குள்ளார டபுள் ஸ்டாண்டர்ட் RNA டைசர் இருக்கா? டைசர் அப்படிங்கிறதா சொன்னோம், அதை உடைக்கக்கூடியது RNase 2 என்சைம்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? RNAஸை உடைக்கக்கூடியது. ஸோ அப்போ இந்த ரோஸ் கலராக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்ட் RNA, ரைட்டா? இது வந்து டைசர் அப்படின்னா உடைக்கிறதுன்னு அர்த்தம், ரைட்டா? டைசர் பட்டு என்ன ஆகுது? சின்ன சின்ன க்ளீவ்ஸாக உடையும். என்ன ஆகுது? இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல சின்ன சின்ன க்ளீவ்ஸாக உடஞ்சிருக்கா? இந்த மெசஞ்சர் RNA என்ன இருக்குது? டபுள் ஸ்டாண்டர்ட் RNA வந்து சின்ன சின்ன க்ளீவ்ஸாக உடஞ்சிருக்கும். இது வந்து பிளான்ட் செல்லு. இப்போ இந்த பிளான்ட் செல்லை சாப்பிடுது இல்லையா நெமட்டோட், சில புழுக்கள் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புழு, ரைட்டா? ஸோ இந்த புழு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிளான்ட்டை சாப்பிடையில் இந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் RNAs எங்கே போகும்? புழுனுடைய உடலுக்குள்ளார போகுது, ரைட்டா? ஸோ இங்கே வந்துருச்சா? இங்கே வந்ததுக்கப்புறம் ரிஸ்க் காம்ப்ளெக்ஸோட அது என்ன ஆகணும்? அசம்பிள் ஆகும், ரைட்டா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் வித் அன்சிப்டு siRNAs. எஸ்ஐ அப்படிங்கிறது என்னது? அதாவது என்ன குறைக்கப்பட்டதுன்னு அர்த்தம், ரைட்டா? ஷார்ட் இன்டர்ஃபியரிங் RNAs. ஸோ அப்போ இது ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாரு, இதுதான் வந்து ஷார்ட் இன்டர்ஃபியரிங் RNAs, அதாவது siRNAs. இந்த க்ரீன் கலராக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அப்போ இது ரெண்டும் அசம்பிள் ஆகும்போது இது என்னாகும்? திரும்ப அன்வைண்ட் ஆகுது. அன்வுண்டுன்னு சொன்னோமா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுளாக இருந்தது, ரைட்டா? இந்த இடத்துல டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்தது, இந்த இடத்துல என்னவா மாறிடுச்சு? சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறி இருக்குது, ரைட்டா? இப்போ இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாறினது என்னாகும் அப்படின்னா, இந்த டார்கெட்டட் மெசஞ்சர் RNA இருக்கு இல்லையா, அந்த நெமட்டோடுக்குள்ளார இதுவும் என்னாகும்? ஃபியூஷன் ஆகும், ரெண்டும் ஹைப்ரிடைசைஸ் ஆகும், ரைட்டா? ஹைப்ரிடைசைஸ் ஆகிட்டு இது இந்த நெமட்டோடு, அதாவது இந்த நெமட்டோடுக்குள்ளார இது ஹைப்ரிடைசைஸ் தான் அது எக்ஸ்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா RNA இன்டர்ஃபியரன்ஸ், RNA குறுக்கீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா?